மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு ஃபுல் செட் மெட்டீரியல் தரோம். ஒரு 100 புக்லெட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபுல் காம்போ அது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸை வேறு யாராலையுமே தர முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் டெப்த்தாக சிலபஸ் நாங்கள் கவர் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் அவசியம் பாருங்கள். உங்களுக்கு சப்ஜெக்டில் வேறு எங்கேயோ அது கூட்டிகிட்டு போகும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு 6000 MCQs தரோம். அது 6000 MCQs எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போதும், ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும், ஆனால் இது போதும் அப்படின்ற லெவலுக்கு பார்த்து எடுத்து அதை நிறைய பேஜஸ் போகாமல் டைப் பண்ணி ஒரு 5 புக்லெட்லேயே முடிகிற மாதிரி டைப் பண்ணி பெரிய பெரிய ஸ்பைரல் 5 புக்லெட்னா சின்ன சின்ன புக்லெட் இல்லை, பெரிய பெரிய ஸ்பைரல் அது அந்த மாதிரி ரெடி பண்ணி அதையாவது படிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக அதை கொடுத்தோம். இப்போ அந்த MCQs கூட என்னால் வாங்கி படிக்க முடியலன்றவங்களுக்காக ஒரு 15 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி. இது ப்ராப்ளம்ஸ், டெஃபினிஷன்ஸ்லாம் இதில் இருக்காது. டெஃபினிஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் தான் நீங்கள் வாங்கணும். இது ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுது. இது கொஷின்னு 4 ஆப்ஷனு, அதை சால்வ் பண்ணுது. ஸோ இந்தமாரி எனக்கு வேணும் சார்னு நிறைய பேர் இப்போ இதை கேட்குறாங்க. இதை எங்களால் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பவே முடியல, அந்த அளவுக்கு இதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த டேஸ்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ யூனிட் வைஸ் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி, ஃபோரியரு, காம்ப்ளெக்ஸு, இன்டெக்ரல் கால்குலஸு, அல்ஜிப்ரா இந்த மாதிரி சால்வ் பண்ணது ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் ஒரு 15 புக்லெட் ஆகிடுச்சு, 16னே சொல்லலாம். ஸோ இந்த புக்லெட்டாவது வாங்கி படிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எங்கே வைக்கிறேன்னா ஃபுல் செட் மெட்டீரியலுக்கு தான் நான் தருவேன். அது முடியலன்றவங்களுக்கு 6000 MCQs தருவேன். அந்த 6000 MCQஸும் என்னால் படிக்க முடியலன்றவங்களுக்கு தான் இந்த 15 புக்லெட் தருவேன். இதில் ஒரு 6 யூனிட் கவர் ஆகிருக்கும் இந்த 15 புக்லெட்டில். ஆனால் ப்ராப்ளம் ஒன்றும் நச்சுன்னு புரியும். அவ்வளோ புரிதல் வேணுன்றவங்களுக்கு அவசியம் இந்த 15 புக்லெட்டை நீங்கள் வாங்கணும். சார் இது 3மே எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் பாஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா வழி இருக்கான்னா டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். வீடியோஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிக்கினே இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் வீடியோ போட்டதெல்லாம் அப்படியே கோர்வையாக கோத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோஸ் கொடுங்க, அது போதும் எனக்குன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்குறோம். 5th யூனிட் இருக்கு இல்லையா, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். The linear transformation T V3R to V3R defined by the matrix, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க with respect to the standard basis E1 E2 E3. இப்போ டைமென்ஷன் 3ல் இருக்கோம் நம்ம இல்லையா. டைமென்ஷன் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இதில் என்னென்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நமக்கு தெரியும். E1 E2 E3ன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பேசிஸ்னால் என்ன, ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னால் என்ன, ப்ராப்பர் டெஃபினிஷன் அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் புக்லெட்டில் கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம்லாம் தனியாக இருக்கும், தியரிலாம் தனியாக இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். மேலே டைட்டில் போட்டு பின் தட்டி அடித்து அனுப்பி வைப்போம், சூப்பராக இருக்கும். ஸோ அந்தமாதிரி ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் டெஸ்ட் உள்ளவங்க ஃபுல் செட்டு வாங்குங்க. இல்லை சார் ப்ராப்ளம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் பார்த்துப்பேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு எல்லா ஏரியா கவர் ஆகணுன்றவங்க 6000 MCQs வாங்கிக்கோங்க. இல்லை சார் எனக்கு இப்போ தான் பேசிக்கே நான் இப்போ தான் கற்றுக்கவே போகிறேன், நான் காலேஜ்லாம் எப்போவோ பண்ணேன், இப்போ தான் கற்றுக்கவே போகிறேன்றவங்களுக்கு அந்த 15 புக்லெட் அதை படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து எங்கேயுமே போகணும். ஆனால் ரெகுலராக வீடியோ பார்க்கணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, சரிங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை. அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதை பொறுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு ரிலேட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட்டும் நீங்கள் சொல்லணும். இதை பொறுத்து இந்த மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, இதுதான் கேள்வி. இந்த வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதான் நம்ம கேள்வியே இப்போ. சரிங்களா. ஓகே, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு, இந்த ரிலேட்டட் டு திஸ் மேட்ரிக்ஸ்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகே, அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? ஆமாம், சொல்ல முடியும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக என்னால் ஒரு மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி மேட்ரிக்ஸாக மாற்றுறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா அது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்கிற வீடியோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா. இப்போ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாற்ற போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, எப்பயுமே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க, இது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை,
இந்த E1 இமேஜ் இங்கே பாருங்கள், T ஆஃப் E1. அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. T ஆஃப் E1 என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல, இதுதான் 1 2 1. ஓகே. T ஆஃப் E2 என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருக்கு இல்லையா, E2 அதனுடைய இமேஜ் இந்த செகண்ட் ரோ 0 1 1. T ஆஃப் E3 என்னென்னா இந்த தேர்ட் ரோ, இந்த மேட்ரிக்ஸிலிருந்து நம்ம இதை எடுத்து இப்படி எழுதிக்கணும். இது ஏன் சார் எழுதிட்டுருக்கீங்க இப்போது? அந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஒன்னோட இமேஜ் நமக்கு தெரியணும் இப்போ, அதுக்காக. சரி, பொதுவாகவே ஒரு எலமெண்ட் இருக்குது ஏபிசின்னு ஒரு பொதுவாக ஒரு ஆர்பிட்டரி எலமெண்ட் இருக்குது. இதை ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ரிலேட்டடாக எப்படி நம்ம இதை எழுதலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பேசிஸை யூஸ் பண்ணி இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, ஏ இன்ட்டு அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு இந்த ஏபிசிலாம் ஸ்கேலார்ஸ் இல்லையா, நம்பர்ஸ் இதெல்லாம். சரிங்க, இப்போ ஏ இன்ட்டு 1 0 0 ப்ளஸ் செகண்ட் பி இன்ட்டு 0 1 0 ப்ளஸ் சி இன்ட்டு 0 0 1. இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஏ இன்ட்டு 1 ஏ கமா 0 கமா 0 ப்ளஸ் 0 கமா பி கமா 0 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம், இதையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணுங்கள், இது வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பாயிண்ட்டை ஆட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், எக்ஸ் கோஆர்டினேட்டோடு இருக்கிற எல்லா எக்ஸ் கோஆர்டினேட்டோடையும் ஆட் பண்ணணும், கரெக்டாக ஏ வரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம். இப்போ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். T ஆஃப் ஏ கமா பி கமா சி நான் பார்க்க போகிறேன். இதான் எனக்கு இப்போ தேவை, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேவை ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட்டுக்கு. ஓகே. இப்போ இங்கே T ஆஃப் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் கொடுக்கணும், ஆனால் இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றதுனால ஒன்று பிரித்து கொடுக்கலாம். அப்போது இது நான் என்ன செய்கிறேன், T ஆஃப் ஏ கமா இது வேறு ஒன்றும் இல்லை E1 தான் இது, ரைட், ப்ளஸ் T ஆஃப் பி கமா T ஆஃப் பி E2. அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணுறேன். இந்த பக்கம் கொடுத்துருக்கேன், ஸோ இங்கே அப்ளை ஆகும் இல்லையா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். அப்போ போடும்போது இது E1 E2 அப்படி எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ பெருசாக எழுதாமல். அடுத்தது ப்ளஸ் T ஆஃப் சி E3, ரைட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஓகே. இது வந்து உள்ளே இருக்கிறது ஏன்றது ஸ்கேலார், அதனால் நம்ம வெளியே எடுத்துடலாம் இல்லையா. பாருங்கள், T ஆஃப் ஏ கமா வி ஈக்குவல் டு ஏ T ஆஃப் வி இப்படி எழுதிக்கலாம். இந்த ரூல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏன்றது ஸ்கேலார் வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஏவை நம்ம இப்போ எடுத்துடலாம் முன்னாடி. இப்போ ஏ இன்ட்டு T ஆஃப் E1, ரைட், ப்ளஸ் பி இன்ட்டு T ஆஃப் E2 ப்ளஸ் சி இன்ட்டு T ஆஃப் E3. இந்த ரூல் படி நான் அந்த ஏபிசியை வெளியே எடுத்துறேன், அதெல்லாம் ஸ்கேலார்ஸ்ன்றதுனால. சரிங்களா? ஓகே. இப்போது இந்த ஏ அப்படியே இருக்கட்டும். T ஆஃப் E1 என்ன, இந்த ஒரு பாருங்கள், இதான் T ஆஃப் E1, அது இங்கே போட்டுருங்க. இப்போ E1ஓட இமேஜ் இல்லையா, 1 2 1 ப்ளஸ் பி இன்ட்டு T ஆஃப் E2 என்ன, இந்த இது இல்லையா, அப்போது 0 1 1 ப்ளஸ் சி இன்ட்டு T ஆஃப் E3 என்ன, இது, ஸோ -1 3 4, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் முதல்ல, எல்லா ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளை ஆகும். அப்போது 1 இன்ட்டு ஏ 2 ஏ, ரைட், இது முடிஞ்சது. ப்ளஸ் ரெண்டாவது 0 பி, அந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் பி, ரைட், ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது -c 3c 4c, அவ்வளோதான், ரைட். இப்போ என்ன செய்கிறோம், இந்த 3 பாயிண்ட்டையும் ஆட் பண்ணுறோம், 3 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறோம். கரஸ்பாண்டிங் எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஆட் ஆகணும், ஒய் கோஆர்டினேட்டோட ஆட் ஆகணும், இசட் கோஆர்டினேட்டோட ஆட் ஆகணும். இதான அர்த்தம், பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனா இதான் அர்த்தம். அப்போ ஏ ப்ளஸ் 0 விட்டுறலாம், -c, ஏ - c. அடுத்து 2a ப்ளஸ் பி ப்ளஸ் 3c. அடுத்தது ஏ பி ப்ளஸ் 4c. இவ்வளோதாங்க. அப்போது ஆர்பிட்டரியாக ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்பிட்டரி பாயிண்ட்டுக்கே நம்ம சொல்லிட்டோம் போது இதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். T ஆஃப் ஏ கமா
பி கமா சி, வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அவங்க கேட்டாங்க. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா என்னால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியுது சார். ஆமாம், வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ். இந்த பேசிஸ் கவனிக்கணும் நீங்கள், ரைட்? சரி, அப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எது பாருங்கள்? ஆப்ஷன் பி, ரைட்? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காப்பி தான் அந்த 15 புக்லெட் வருது இல்லையா, அதில் வரும். இதுதான் அனுப்பி வைப்பேன். இதை ஏற்கனவே வாங்கினவங்க இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது அந்த புக்லெட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி, நீங்கள் முதல்ல என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லிவிட்டு, வாங்காதது எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் வாங்காததெல்லாம். சரிங்களா? ரைட். இப்போது இதே மாடல் ப்ராப்ளம் இது எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இதை போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T of ABC கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சொல்லிட்டேன். அப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரைட்? இப்போ போட்ட மாடலே தான் போட்டு எனக்கு 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சால்வ் பண்ணதை. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும்போதும் நிறைய விஷயங்கள் நான் சொல்வேன், விதிகள், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுப்பேன், அதையும் சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பேர் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் உள்ளே இறங்கி ரொம்ப தேங்க் பண்ணுறீங்க, விஷ் பண்ணுறீங்க. அதெல்லாம் அதுக்கு வந்து நிஜமாக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பார்க்குற வீடியோஸ்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சேனல் நல்லா ப்ரொமோட் ஆகும், அவங்க நல்லா வளருவாங்க அப்படின்றது அது இல்லை. நிச்சயமாக அது கிடையாது. சப்ஜெக்டை விதைக்கணும். சப்ஜெக்ட் அந்த ஆத்மார்த்தமாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. சார் ரியலி சூப்பர் சார், இந்த மாதிரிலாம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை சார் அப்படின்னு தேங்க் பண்ணுறீங்கள, அதுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுக்கு இன்னும் கொடுத்தாலும் ஈடாகாதுன்றேன். பெருசாக லேக்ஸ் கணக்கில் மில்லியன் கணக்கிலலாம் வியூஸ் நமக்கு போகலை, மேக்ஸ் கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ அந்த ஒரு 400 பேர் 500 பேர் ஒரு வீடியோ பார்க்குறீங்க போட்டதும்னா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடச்சி எனக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கால் பண்ணும்போது அவங்களுடைய ஃபுல்ஃபில் ஆனதை நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒன்றுக்கு தான் நாங்கள் இந்த எல்லாத்தையும் செய்கிறது. ஸோ சப்ஜெக்டை ரீச் பண்ண வைக்கணும், சப்ஸ்கிரைபருக்கு சப்ஜெக்ட் ரீச் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் கனவு. இதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பாவம் அவங்க வேலைகளையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம், எழுதுறதுக்கு ஒரு கூட்டம், அது இப்படியே டீம் ஒர்க்காக இதை இறங்கி எல்லோரும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதுதான் மெயினாக. இன்னும் மெருகேற்றிக்கிட்டே போகிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, இன்னும் எதெல்லாம் சரி பண்ணலாம், இன்னும் எதெல்லாம் பெட்டராக பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து ஒரு நாளும் நாங்கள் அப்டேட் ஆகிறோம். ஸோ அது வந்து யாராலன்னா சப்ஸ்கிரைபர் உங்களால் தான். உங்களுக்கு அளவற்ற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் எதில் காட்ட போகிறேன்னா, நல்ல நல்ல வீடியோஸ் கொடுப்பேன் டெய்லி, அதில் தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், சப்ஜெக்ட் புரியும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணி பின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த வார்த்தையை இந்த வீடியோவில் கொண்டு வந்து யூஸ் பண்ணி கமெண்ட்டாக சொல்லணும், ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. பண்ணும்போது சார் நான் ரொம்ப டச்சு எப்பயோ பண்ணது, நான் 20 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு நான் பிஜி பண்ணேன், இப்போ எனக்கு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும்னு ஆர்வம் பீறிட்டு வருது சார் எனக்கு வந்து கால் பண்ணி பேசினார் ஒருத்தர். உண்மை சார், நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். சப்ஜெக்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறது எங்களோட கனவு சார். அது மெய்ப்படணும்னா உங்களோட சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் இருக்கோம், நீங்கள் செய்யுங்க அப்படின்ற உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் கிடைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? இறங்கி டெப்த்தாக இறங்கி அடிப்போம். எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியலனா கூட நான் ரெஃபர் ஆகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சார் இது வந்து எனக்கு தெரியல, எனக்கு இது சொல்லிக் கொடுங்கன்னா அப்படி பார்த்த மாத்திரத்தில் சொல்கிற எபிலிட்டி உள்ள ஆள் நாங்கள் சொல்லிடுவோம். ஒருவேளை சொல்ல முடியலன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவோம். சரிங்களா? உங்களோட சப்போர்ட் எப்பவும் கொடுத்துட்டே வாங்க. தயவு செய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குங்க, விடாதீங்க. அது முடியலன்றவங்க 6000 MCQs வாங்குங்க. அதுவும் முடியலன்றவங்க இந்த மாதிரி புக்லெட்ஸ் ஒரு 15 புக்லெட் இருக்கு இல்லையா, இது வெறும் 2500 ரூபாய்க்கு தான் தரோம். இந்த புக்லெட்ஸ் இது வந்து எல்லாம் டெஃபினிஷன்லாம் இருக்காது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண ஷீட்டு, ரைட்? அந்த ப்ராப்ளம்லாம் UGTR ப்ராப்ளமா சார்? ஆமாம், கண்டிப்பாக அது சிலபஸில் உள்ள ப்ராப்ளம், ஒன்று கூட விடக்கூடாது. ஒரு 15 புக்லெட் கிட்டே இருக்குது, ரைட்? இது அவசியம் வாங்கி ஒரு பரட்டுங்க. இது போதுமா சார்னா போதாது, ஆனால் இதை பார்க்காம போகக்கூடாது, முக்கியமானது. சரிங்களா?
ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். யூஜிடிஆர்பிலாம் எனக்கு அசால்ட்டு சார் அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாயிலே சொல்ல வச்சுருவேன். சரிங்களா? இப்போ யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. இப்போ எதுக்கெலாம் இருக்குது? அல்ஜிப்ராக்கு இருக்குது. அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட்டு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் பிளேலிஸ்ட்டு இது அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சிருப்பேன். இது ரெண்டும் வேறு லெவலில் இருக்கும். ஃபோரியர் இருக்குது. ஃபோரியர் பிளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் ப்ராபபிலிட்டி பிளேலிஸ்ட் இருக்குது. ப்ராபபிலிட்டி பிளேலிஸ்ட்டு அவசியம் நீங்கள் பார்க்கணும். இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த பிளேலிஸ்ட் இருக்குது. ஓஆர் இருக்குது. ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த பிளேலிஸ்ட் இருக்குது. ஸ்டாட்டு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோஸும் இருக்குது. அவசியம் பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு ஏரியா கவர் பண்ணி மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு அப்படியே தட்டி விட்றேன். அல்ஜிப்ரா இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஃபோரியர் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது. ஓஆர் விடாதீங்க. மெயினாக இதை பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, செம்ம அடி அடிச்சிருப்போம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்களேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் சார். இப்போ மற்ற பாடம் தான் கஷ்டமாக தெரியுது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈஸியாக ஆகிடுச்சின்னு கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நாளும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.